முக்காலமும் நிலைத்து எக்காலமும் நீடித்து நிற்கும் அன்னை தமிழே, எத்திக்கும் தித்திக்கும் தாயே, தீந்தமிழ் தாயே, இறையனார் வளர்த்த எம் இறைமொழியே, எண்ணுயிர் தாயே, தமிழே உன் பாதம் பணிந்தே. அன்னை தாயவள் எமக்கு இந்த கதிரோனையும், அன்னையவள் வீரத்தை தியாகத்தை உலகறியச் செய்த எம் தலைவனை மா வீரரை தலைவணங்கி உறவுகளுக்கு உதவிடும் உயரிய நோக்கோடு உணர்வோடு விருப்போடு பொறுப்போடு அவைதனிலே அமர்ந்திருக்கும் அன்பான உறவுகளை வணங்கி வரவேற்று நிற்கின்றேன். கடந்து போன காலமதை மீட்டை பார்த்திட, கடந்து போன காலமதை மீட்டை பார்த்திட, கடந்து போச்சே காலம் என கவி பாட வந்தோம். எங்கள் கவிதைகளை செவிமடுத்து நல்லென ஏற்றி தீயவை நீக்கி எம்மை வாழ்த்தி நிற்க வேண்டி நிற்கின்றேன். காலம் கடந்து போச்சு, இது எமக்கான தலைப்பல்ல. காலம் கடந்து போச்சு, இது எமக்கான தலைப்பல்ல, நம் அனைவருக்கான தலைப்பு. ஊரை துறந்து உறவுகளை பிரிந்து இளமை கடைந்து விடை தெரியா மிஞ்சிய கேள்விகளால் மட்டும் ஆன வாழ்க்கையில் புரியாத புதிராய் ஆற்றொன்னா துயரத்தால் நாம் தினம் சமாதான குரலாய் நம் செவியில் கேட்பது காலம் கடந்து போச்சு. உங்களின் பிரதிகளாய் உங்கள் எண்ணங்களை சுமந்து, உங்களின் பிரதிகளாய் உங்கள் எண்ணங்களை சுமந்து 6 கவிஞர் கவிபாட வந்துள்ளார். 6 கவிஞர் கவிபாட வந்துள்ளார். அத்தனை பேரும் நித்தமும் உங்களோடு உறவாடி நிற்பவர்கள். அவர் கவிகள் உங்கள் நினைவுகளை உணர்வுகளை, அவர் கவிகள் உங்கள் நினைவுகளை உணர்வுகளை உறுத்தி உள்ளத்தை ஊடறுத்தால், உங்கள் நினைவுகளை உணர்வுகளை நிறுத்தி உள்ளத்தை ஊடறுத்தால், ஆம் இது உண்மை என்று பதில் தாருங்கள், ஆம் இது உண்மை என்று பதில் தாருங்கள். உங்கள் கைகளை தட்டி, உங்கள் கைகளை தட்டி பதில் தாருங்கள். அவர்தம் கவி வரியோடு, அவர்தம் கவி வரியோடு உங்கள் வழிகளை மகிழ்வுகளை அடிக்கடி இணைத்து கொள்ளுங்கள். உங்கள் இரு கைகளையும் உறக்க தட்டியபடி. என் கவி முடித்து முதல் கவியை அழைக்கின்றேன். என் கவி முடித்து முதல் கவியை அழைக்கின்றேன். முதல் கவியாய் வருபவர் ஒரு பெண் கவி. நீங்கள் நன்கறிந்த பட்டிமன்ற பேச்சாளர், நீங்கள் நன்கறிந்த பட்டிமன்ற பேச்சாளர். வானுக்கு இருளகற்றும் நிலா அழகு போல, வானுக்கு இருளகற்றும் நிலா அழகு போல கவி மேடைக்கு ஒளியேற்றி அழகு செய்ய வருகிறாள் தங்கை நிலா மகேந்திரன். எல்லாம் வல்ல நவசக்தி விநாயகர் பாதம் பணிந்து என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை, என் செம்மொழியை நான் வணங்கி பலிவிழந்தோர் நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கும் அத்தனை சகோதரர்களின் பாதம் பணிந்து தொடர்கிறேன். பனி சூழும் தேசம் சூரியன் தெரியா வானம், பனி சூழும் தேசம் சூரியன் தெரியா வானம், குளிர் மாத பொழுதில் கூடிய என் உறவுகளே, காலம் கடந்து போச்சு, எப்படித்தான் ஆயிற்று என்பதை சொல்லவே முனைகிறேன். வணக்கம். நான் பிறந்த மண், நான் சிறு வயதில் வாழ்ந்த ஊர், நான் படித்த பள்ளி, நான் பாடித்திரிந்த வெளிகள், நான் பாடித்திரிந்த வெளிகள், விரிந்த கடல், வீசும் முப்பு காற்று, வீசும் முப்பு காற்று, பூத்து நிற்கும் பூவரசுகள், நான் பழகிய தோழிகள், நேசமிகு உறவுகள், கந்தன் கருணை நிறை மணியோசை காதோரம், கந்தன் கருணை நிறை மணியோசை காதோரம்,
எல்லாம் கடந்து வந்தோம். கவலையில் உறைந்து நின்றோம். எல்லாம் கடந்து வந்தோம். கவலையில் உறைந்து நின்றோம். அன்று விடுதலை செயலாய் விரிந்தது. அன்று விடுதலை செயலாய் விரிந்தது. பின் நினைவால் வாழ்ந்தது. இன்று கனவில் வருகுது. இன்று கனவில் வருகுது. ஆனால் காலம் கடந்து போச்சு. ஆனால் வடிவத்தில் வருகுது என தெரியுது. ஆனால் வடிவத்தில் வருகுது என தெரியுது. என் சிந்தை தெளியுது. ஆனால் கடந்து போச்சு. காலம் கடந்து போச்சு. ஆனாலும் வாழ்க்கை பல படிகளை கொண்டதுதானே. ஆனாலும் வாழ்க்கை பல படிகளை கொண்டதுதானே. கருணைமிகு நாட்கள், காதல் செறிந்த நாட்கள். கருணைமிகு நாட்கள், காதல் செறிந்த நாட்கள். கண்ணீரில் கரைந்த நாட்கள், சினத்தில் கருகிய நாட்கள் எல்லாம் கடந்து போச்சு. வாழ்தலுக்காய் ஓடி, வாழ்தலுக்காய் ஓடி வாழ்வதை மறந்தோம். குழந்தைகள் பிறந்தனர், வளர்ந்தனர், படித்தனர், காதல் புரிந்தனர், பிள்ளைகள் பெற்றனர், பேர பிள்ளைகளென பேருவகை தந்தனர். பேர பிள்ளைகளென பேருவகை தந்தனர். வேறு வேறு ஊர்களில் வாழ்ந்தனர். வார இறுதியில் வந்தால் மகிழ்ச்சி. வார இறுதியில் வந்தால் மகிழ்ச்சி. மாதம் ஒரு முறை வந்தால் தவிப்பு. இளமை கடந்தது, இளமை கடந்தது, உடல் வலிமையும் கடந்தது. முதுமையின் கைகள், முதுமையின் கைகள் மூஞ்சியில் அறைந்தன. நோய்கள் சுமந்தும் வாழ்நாள் கடந்தது. உறவுகள் எல்லாம் தூரமாய் போனது. உறவுகள் எல்லாம் தூரமாய் போனது. துன்பம் தோய்ந்த மெத்தையில் உறங்கி, துன்பம் தோய்ந்த மெத்தையில் உறங்கி சோர்வுகள் துரத்தும் காலையில் விழித்தோம். சோர்வுகள் துரத்தும் காலையில் விழித்தோம். பேசிக்கொள்ளவும் பேசிக்கொள்ளவும் நேசமிகு வார்த்தைகள் தொலைந்தன. சிரித்து கொள்ள உதடுகள் மறந்தன. அன்பு கொண்டு பற்றி கொள்ளவும், அன்பு கொண்டு பற்றி கொள்ளவும் கைகள் நடுங்கின, நலிந்தன. எல்லாம் காலம் கடந்து போச்சு. எல்லாம் காலம் கடந்தன என்று சலிப்பதில்லை வாழ்க்கை. எல்லாம் காலம் கடந்தன என்று சலிப்பதில்லை வாழ்க்கை. ஆதலால் நம்புவோம், ஆதலால் நம்புவோம் நாளைய சூரியன் நம்பிக்கை சுமந்து உதிக்கும் என்பதை. நம்பிக்கை சுமந்து உதிக்கும் என்பதை. நாளைய பொழுதில் காற்று சிரிப்பை மகிழ்வை சுமந்து வந்து எம் வாழ்வில் நீரூற்றும் என்பதை. காலம் எல்லாம் கடந்து போயினும், காலம் எல்லாம் கடந்து போயினும் எழுவோம், வாழ்வோம். நன்றி, வணக்கம். பூத்திருக்கும் பூவரசு, பூத்திருக்கும் பூவரசு முற்றத்து வேம்பையும் கிணற்றடி வாழையையும் கண்ணெதிரே கொண்டு வந்தார். பூத்திருக்கும் பூவரசு சொன்னார், முற்றத்து வேம்பையும் நம் கிணற்றடி வாழையையும் கண்ணெதிரே கொண்டு வந்தார். தேசக்காற்றின் சுவாசம், கந்தன் மணியோசை, களைந்த தேச விடுதலை. தேசக்காற்றின் சுவாசம், கந்தன் மணியோசை, களைந்த விடுதலை. கடந்து போன காலமதில் கரைந்து போன வாழ்வு சொன்னார். கடந்து போன காலமதில் கரைந்து போன வாழ்வு சொன்னார்.
பேரப்பிள்ளைகளால் பேருவகையால் பேரப்பிள்ளைகளின் பேருவகையால் கனிந்து நிற்கும் காலமும் சொன்னார். பேரப்பிள்ளைகளின் பேருவகையால் கனிந்து நிற்கும் காலமும் சொன்னார். அடுத்த கவி எங்கள் தேசக்கவியின் பாசறையில் வளர்ந்தவர். எங்கள் தேசக்கவியின் பாசறையில் வளர்ந்தவர். இதயமற்ற ஈனர்களின் இனவழிப்பு போரில் இடுகாடாய் ஆணையம் ஈழ தேசத்தின் அவலங்களை கண்ணெதிரே கண்டு இதயம் துடிக்க அடியெடுத்து நடந்து வந்து கவியாக்கி தந்தவன் தம்பி முரளி வருகிறார். கவி பாட வரவேற்கட்டும் உங்கள் கரகோஷம். வலுவிழந்தோரை தாங்கும் அமைப்பாக வலியுணர்ந்து நலிவடைந்தோர் வாழ்வுக்கு ஒளியேற்றும் நல்லுள்ளம் கொண்டவர்கள். வலுவிழந்தோரை தாங்கும் அமைப்பாக வலியுணர்ந்து நலிவடைந்தோர் வாழ்வுக்கு ஒளியேற்றும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் நடாத்துகின்ற வருடாந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எண்ணினிய வணக்கங்கள். போர் தின்ற பூமியிலே புலிவீரம் பார்த்தவர் புலியோடு புலியாகி விடுதலை தேரிழுத்த கையொன்று தேசம் விட்டு கூர் வந்து சேர்ந்தாலும் கொடும்பகையை மறக்கவில்லை. புலியோடு புலியாகி விடுதலை தேரிழுத்த கையொன்று தேசம் விட்டு கூர் வந்து சேர்ந்தாலும் கொடும்பகையை மறக்கவில்லை. மார்தட்டி சொல்லுவேன் ஈழ மண் பற்றி சொல்வதற்கு இவரை விட ஆருக்கு அருகதை உண்டு. பேர் சொல்லும் ஓர் கவிஞர் பேச்சாளர் பொதுநலத்தில் பேரார்வம் உள்ள அண்ணன் கோபால் தலைமையிலே கார்கால கவி படிப்பதில் கர்வம் எனக்குண்டு. அவர் கவிர் தலைமைக்கு என் முதல் வணக்கம். ஊர் விட்டு வந்து கூர்மண்ணில் வாழ்ந்தாலும் பேர் புகழ் கொண்ட பெரும் கவிகளோடு இங்கு நானும் ஓர் கவியாக நடிப்பதில் மகிழ்கிறேன். பாப்புனைய வந்திருக்கும் பாவலர்கள் யாவருக்கும் கரம் கூப்புகின்றேன் கையெடுத்து. காலம் கடந்து போச்சு கவிதைக்கு இது தலைப்பு. நேரத்தை அறிவித்து நெடுநாளாய் திட்டமிட்டு வாரத்தில் சனிக்கிழமை தானே வருவார்கள் என நினைத்தால் வரவில்லை பலர் இங்கு. எனினும் வந்தவர்களுக்கு வணக்கங்கள் பல கோடி. காலங்கள் கடந்து போச்சு கதை பேசி நாம் காலத்தை கடத்தியாச்சு. கண்ட பலன் ஒன்றும் இல்லை. காலம் கடந்து போச்சு கதை பேசி காலத்தை கடத்தியாச்சு. நகைச்சுவையாய் கவிவடித்த காலம் கடந்து போச்சு. மனச்சுமையில் பல வலிகள் நிறைந்து போச்சு. ஈழம் என்ற பெருங்கனவு இடைநடுவில் நிற்கிறது. எம் நிலத்தை நாம் ஆளுகின்ற காலத்தை அடைய வேணும். ஈழம் என்ற பெருங்கனவு இடைநடுவில் நிற்கின்றது. எம் நிலத்தை நாம் ஆளுகின்ற காலத்தை அடைய வேணும். நாம் வாழுகின்ற தேசம் வசதி என்பதற்காக ஈழக்கனவை நாம் மறக்கலாமா? மாவீரர் கனவை மறந்து போகலாமா? உன்னையும் என்னையும் ஊரையும் நம்பித்தானே தன்னை அழித்து சாவினை ஏற்றனர். எம் மண்ணை மீட்கும் வரை உன் மனதில் எண்ணெய் ஊற்றி எரிய விட்டு கொழுந்து விட்டு. காலம் கடந்து போச்சு அது எங்களுக்கு. காலம் கடந்தா போச்சு உங்களுக்கு. இல்லையே, ஈழத்தை எடுத்து எங்களுக்கு தர வேண்டாம்.
ஈழத்தை எடுத்து எங்களுக்கு தர வேண்டாம், வாழும் உங்கள் தலைமுறைக்காய் வரலாற்றை படையுங்கள். ஈழத்தை எடுத்து எங்களுக்கு தர வேண்டாம், வாழும் உங்கள் தலைமுறைக்காய் ஓர் வரலாற்றை படையுங்கள். காலம் கடந்து போச்சு, காலம் கடந்து போச்சு, கழிவிறக்கம் குறைந்து போச்சு. காலம் கடந்து போச்சு, கழிவிறக்கம் குறைந்து போச்சு, வீரம் மறந்து போச்சு, விடுதலையும் தொலைஞ்சு போச்சு. மானம் இழந்து போச்சு, மகிழ்ச்சி தொலைஞ்சு போச்சு, வானம் இருண்டு போச்சு, வாழ்ந்த மண்ணோ தூரமாச்சு. வானம் இருண்டு போச்சு, வாழ்ந்த மண்ணோ தூரமாச்சு. காலம் கடந்து போச்சு, காலம் கடந்து போச்சு, எங்களுக்கு கண்ட கனவு கனவாகவே போச்சு. எனினும் காலம் கடந்தா போச்சு உங்களுக்கு. காலம் கடந்து போச்சு, எங்களுக்கு கண்ட கனவு கனவாகவே போச்சு. எனினும் காலம் கடந்தா போச்சு உங்களுக்கு. காலம் கடந்து போச்சு, காத்திருந்து காத்திருந்து ஈழமென்ற இலக்கை எட்டாமலே காலம் கடந்து போச்சு. காலம் கடந்து போச்சு எங்களுக்கு. வாழுங்காலத்தில் பாதி தொலைத்து விட்டோம், வாழுங்காலத்தில் பாதி தொலைத்து விட்டோம். ஈழமென்ற இலக்கை இன்னும் அடையவில்லை. காலம் கடந்து போச்சு எங்களுக்கு. நாம் ஓட்டி வந்த கப்பல் நடுக்கடலில் நிற்கிறது, நாம் ஓட்டி வந்த கப்பல் நடுக்கடலில் நிற்கிறது. அதை கரை சேர்க்கும் பெரும் பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது, அதை கரை சேர்க்கும் பெரும் பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. கார்த்திகை மைந்தன் போர்க்களங்கண்ட ஊர் தினம் அழுகிறது. ஏற்படி துயர்ந்து பார்வுகள் வாழ்ந்தவர் வாழ்வு இனி ஆர்துணை என்று நிகழ்கிறது. கார்முகில் குளிர்ந்து கடும் மழை பொழிந்து வேர்துளிர் விட்ட விடுதலை மரமோ நீர்வழி என்று நிகழ்கிறது. பார் பார் அதை பார் நீ, பாதியில் நிற்கும் தேர் அதன் தேரடி கேட்கிறது. என்னினிய இளையோரே, என்னினிய இளையோரே, ஊர் மறந்தோடி உலகெல்லாம் வாழ்ந்தாலும் உன் உணர்வினை இழக்காதே. என்னினிய இளையோரே, ஊர் மறந்தோடி உலகெல்லாம் வாழ்ந்தாலும் உன் உணர்வினை இழக்காதே, உரிமையை மறக்காதே. ஈழ மண்ணில் போர் நடந்தது, ஈழ மண்ணில் போர் நடந்தது, எங்கள் கரங்களும் கரங்கொடுத்தது. வாழுங்காலத்தில் வாழ்வு தொலைந்தது, வல்ல தலைவனின் வீரம் தெரிந்தது. ஈழம் இப்போ இடையில் நிற்குது, ஈழம் இப்போ இடையில் நிற்குது, இளையோர் முகத்தை பார்த்து எங்குது. காலம் கடந்து கடந்து போகுது, காலம் கடந்து கடந்து போகுது, கைகொட்டு எனும் வரி காதில் கேட்குது. வீழ்ந்து போன விடுதலை வீரரின் கனவுகள் ஆழ்ந்த தூக்கத்தில் அடிக்கடி வருகுது. எனினும் காலம் கடந்து போச்சு எங்களுக்கு, இன்னும் காலம் கடந்து போச்சு எங்களுக்கு. காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. வைகரையில் விழித்தெழுந்து வாசலிலே கோலமிட்டு முத்தமிழின் பண்பாடு காப்பதற்கு முட்டமில்லை. வைகரையில் விழித்தெழுந்து வாசலிலே கோலமிட்டு முத்தமிழின் பண்பாடு காப்பதற்கு முட்டமில்லை. கை நிறைய பணம் இருந்தும் கார் இருந்தும் வீட்டிருந்தும் வையகத்தில் எமக்கென்று ஒரு நாடு இல்லை. பொய்யுறைந்த வாழ்க்கை இது, பொய் உறைந்த வாழ்க்கை இது, புகழ் நிறைந்த போதை இது. மெய் வழியை தேடாத மேம்போக்கால் பயனும் இல்லை. செய்வதறியாது நிற்கும் செந்தமிழ் ஈழம் தன்னை உய்வித்து நீ உன் ஊருக்கு போகாவிட்டால் உன்பிறப்பில் அர்த்தமில்லை. வைகரையில் விழித்தெழுந்து வாசலிலே கோலமிட்டு முத்தமிழின் பண்பாடு காப்பதற்கு முட்டமில்லை. கை நிறைய பணம் இருந்தும் கார் இருந்தும் வீடு இருந்தும் வையகத்தில் எமக்கென்றொரு நாடு இல்லை. பொய்யுறைந்த வாழ்க்கை இது, பொய்யுறைந்த வாழ்க்கை இது, புகழ் நிறைந்த போதை இது. மெய் வழியை தேடாத மேம்போக்கால் பயனுமில்லை. செய்வதறியாது நிற்கும் செந்தமிழ் ஈழம் தன்னை உய்வித்து நீ ஊருக்கு போகாவிடில் உன்பிறப்பில் அர்த்தமில்லை. நல்லது செய்ய நினைப்பவர்களுக்கு 4 பேர் எதிரி இருப்பார்கள், நல்லது செய்ய நினைப்பவர்களுக்கு 4 பேர் எதிரி இருப்பார்கள். அதற்காக நல்லதை செய்யாமல் இருப்பது நல்லதல்ல. நல்லவர்கள் வாழ்ந்த மண்ணது, நல்லவர்கள் வாழ்ந்த மண்ணது. வல்ல தலைவனின் காலத்தில் நல்லபடியாய் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அல்லலுற்று வாழ்கின்றார் அந்த மண்ணில். வல்ல தலைவனின் காலத்தில் நல்லபடியாய் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அல்லலுற்று வாழ்கின்றார் அந்த மண்ணில். நல்லவராய் வேடமிட்டு நல்லது செய்யாமலே இருப்பவர்கள் மத்தியிலே நல்லதை செய்ய வேண்டும் என்று பலர் நல்ல மனதோடு உள்ளவர்கள் இங்கு நலமோடு இருக்கின்றார்கள். ஆசைகளிலும் ஆடம்பரங்களிலும் காசை கரியாக்கும் காரியத்தை தவிர்ப்போம்.
ஆசைகளிலும் ஆடம்பரங்களிலும் காசை கரியாக்கும் காரியத்தை தவிர்ப்போம். தேச விடுதலைக்காய் தேகத்தின் பாகங்களை விலை கொடுத்து வாழ்வை வெறுத்து வாழுகின்ற உறவுகளை முடிந்தவரை வாழ வைப்போம். வாழ்வை வெறுத்து வாழுகின்ற உறவுகளை முடிந்தவரை வாழ வைப்போம். இல்லாதோர்க்கு கொடுப்பதிலே இருக்கின்ற இன்பத்துக்கு ஈடுகிணை இல்லை. இல்லாதோர்க்கு கொடுப்பதிலே இருக்கின்ற இன்பத்துக்கு ஈடுகிணை இல்லை. எல்லோரும் ஒன்றிணைந்து உறவுகளை காப்பதிலே தவறேதும் இல்லை. தப்புக்கு தப்பு சரியாகும் என்று தப்பு கணக்கு போட்டு தப்பிக்க நினைப்பவர்கள் தப்பை நாம் எப்படி சரி செய்வது? தப்புக்கு தப்பு சரியாகும் என்று தப்பு கணக்கு போட்டு தப்பிக்க நினைப்பவர்கள் தப்பை நாம் எப்படி சரி செய்வது? அப்பப்போ சில அழுத்தங்கள் கொடுப்பதிலே தப்பில்லை என்பதனால் சொல்லுகிறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். நீங்கள் நாளுக்கு 100 உழைப்பவர் நாங்கள் ஆளுக்கு ₹1 ஒதுக்க முடியாதா? நாளுக்கு 100 உழைப்பவர் நாங்கள் ஆளுக்கு ₹1 ஒதுக்க முடியாதா? ஈழத்தில் நடந்த தியாகத்தால் தான் நாம் வாழும் தேசத்தில் வசதியாய் வாழ்கிறோம். அகதியாய் வாழ்ந்தாலும் வசதியாய் வாழ்கின்றோம். ஆனால் காலம் கடந்து போச்சு என்று நாங்கள் கண்கலங்கப் போவதில்லை. ஈழம் என்ற இலக்கை அடையும் வரை எமக்கு உறக்கமில்லை. நன்றி, வணக்கம். கதை பேசி காலம் கடத்தியாச்சு. இனி இருப்பது சில காலம். இதற்குள்ளேனும் இணைவோமா? தம்பி, வீரம் தியாகம் நிறைந்த விதைகள் உறங்காது. வீரமும் தியாகமும் நிறைந்த விதைகள் உறங்காது. நிலம் கிழித்து முகிழ்த்து வரும் நம் கதிரோரின் கீற்றில் பெரும் விருட்சம் உருவெடுக்கும். நம்புவோம் காலமதை. அடுத்து கவிதர வருகிறார். விருப்போடு நம் கலைகளை துடிப்போடு கற்பவர். கடந்து போன காலமதை கவி அமுது படைக்க வருகிறார் ஏரோபி சுப்பிரமணியம். உங்கள் கரகோஷம் அழைக்கட்டும் அவரை. தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன். நதியாக கலப்புக்கு நீயே கடலாகி நெல். எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உண்ணுவது முன்னையே, உயிர்ப்பது முன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னியே, உனக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் அணியில் உள்ளவர்களுக்கும் வலுவிழந்தோரை தாங்கும் குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் மண்டபத்தில் கூடியிருந்து நிகழ்வுகளை ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த காலத்தை கண்முன்னே காட்டும் தலைப்பு கவிதையோடு வந்துள்ளேன். பள்ளி பருவ காலம் அது துள்ளி திரிந்த காலம் அது நம்மை விட்டு வெகு காலம் கடந்தே போச்சு. இன்று சாப்பாடும் அளவுக்கு மேல், உடுப்புடவைகளும் அளவுக்கு மேல், எல்லாமே நிறைவாக இருந்தும் இன்று வீடே வெறிச்சோடி இருக்கும். அன்று சாப்பாடும் அளவுதான், உடுப்புடவையும் அளவுதான். ஆனால் அந்நாளில் வீடு நிறைந்த சந்தோஷத்துக்கு மட்டும் குறைவே இல்லை. இவையெல்லாம் நம்மை விட்டு வெகு காலம் கடந்து போச்சே. கள்ளமில்லா உள்ளங்கள், சுயநலமில்லாத நட்புகள் அன்று சுதந்திரமாக செயற்பட தடையும் இல்லை. அனைத்தையும் அனுபவித்த எமக்கு இன்று உண்மையான நட்பும் இல்லை, உண்மையான பாசமும் இல்லை. எல்லாமே வேஷம்தான். இவையெல்லாம் எம்மை விட்டு வெகு காலம் கடந்தே போச்சு. ஒட்டியடி பாதையிலே பத்திரமாய் சென்ற காலம், கோயில் குளமண்டு கூட்டமாய் திரிந்த காலம்,
கோயில் குளமண்டு கூட்டமாய் திரிந்த காலம், தம்பி தங்கை என்று ஊரோடு விளையாடின அந்த காலமெல்லாம் நம்ம விட்டு காலங்கள் கடந்தே போச்சு. நம்ம விட்டு காலங்கள் கடந்தே போச்சு. இங்கே குளிர்சாதன பெட்டியில் உள்ள சாப்பாட்டிலும் பேணிப்பட்டி சாப்பாட்டுக்கும் மாறிய காலத்தால் நோய்க்கும் அடிமையாகிவிட்டோம். முன்பு அம்மியில் அரைத்த சமையல் வாக்கிதமாய் இருந்த சமையல் நோட் நொடி இல்லாத அந்த காலம் அம்மா பாட்டியோடு வெகு காலம் கடந்தே போச்சு. இன்று சிறு வியாதி என்றால் உடனே போவது டாக்டர். அன்று பாட்டி வைத்தியம், இன்று பாட்டியும் இல்லை வைத்தியமும் இல்லை, நோய்தான் மிஞ்சியது. இதெல்லாம் கடந்த காலமாய் கடந்தே போச்சு. அன்று தொலை தூரம் என்றாலும் நடந்தே வந்த காலம், தோழிகளோடு சுற்றி திரிந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம். திருவிழா காலம் என்றால் சொல்லவா வேண்டும். உற்றார் உறவினர் என்று சந்தோஷமாக இருந்த காலம், நம்பி வந்த உறவினரை தங்க வைத்தது அந்த காலம். அத்தனையும் இன்று நம்மை விட்டு வெகு காலம் கடந்தே போச்சு. கண் முன்னே நின்றாலும் கூவி கூவி அழைத்தாலும் அவை எதுவும் வருவதில்லை. எல்லாமே நம்ம விட்டு கடந்தே போச்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று புது உலகை தேடி பறந்து வந்தோம். பாசை புரியாத நாட்டில் பல பேரின் உதவியை நாடி அங்கும் இங்கும் தஞ்சம் புகுந்து குளிர்காலம் என்றால் சொல்லவா வேண்டும். பல்நாட்டு உறவண்டு நம் நாட்டு கலாச்சாரம் படிப்படியாக நம்ம விட்டு பறந்தே போச்சு. அன்று நிமிர்ந்த நடையும் நிம்மதியான உறக்கமும் எவருக்கும் பயப்படாத உள்ளமும் நினைத்ததை நின்றே செய்யும் துணிவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த அந்த காலம் இன்று நிமிர்ந்த நடையும் போச்சு, நிம்மதியான உறக்கமும் போச்சு, எவருக்கும் பயப்படாத உள்ளமும் போச்சு, நினைத்ததை நின்றே செய்யும் துணிவும் போச்சு. அந்த காலமெல்லாம் காலத்தின் கோலத்தால் நம்ம விட்டு கடந்தே போச்சு. அந்த காலமெல்லாம் காலத்தின் கோலத்தால் நம்ம விட்டு கடந்தே போச்சு. கடந்து போனவை எல்லாம் பாதைகள் அல்ல, அவையெல்லாம் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். இன்று யாரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யாரையும் ஒதுக்காமல் வாழ்ந்தவர்கள்தான். காலத்தின் கோலத்தால் எல்லாமே கடந்து போச்சு. இன்று எல்லாமே இருந்தும் மனிதனுக்கு உடம்பிற்கும் ஓய்வே இல்லை. வேலை என்று சாப்பாட்டையும் பார்க்காமல் நேரத்தை மட்டுத்தான் பார்த்து இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் அண்டு அந்த வண்டி இந்த வண்டி எல்லாம் எடுத்து களத்து விழுந்து வீடு வந்து சேர்ந்தால் வீடே வெறிச்சோடி இருக்கும். அன்று மனம் போல வாழ்க்கை என்று வீடே கலகலப்பாக இருக்கும். அப்போது மகிழ்ச்சியோடு இருந்த அந்த காலமெல்லாம் நம்ம விட்டு கடந்தே போச்சு. இன்று நாம் சுகீனமாக இருந்தால் பிள்ளைகள் கூட பக்கத்தில் இல்லை, சோகந்தான் குடிகொள்ளும். அன்று பூட்டன் பாட்டி சுகீனம் என்றால் அந்த வீட்டில் சோகமே தெரியாது. அக்கம் பக்கம் என்று பிள்ளைகள் பேரப்பிள்ளை என்று ஊரே கூடி நிற்கும். அந்த காலமெல்லாம் நம்ம விட்டு கடந்தே போச்சு. ஓடி உழைத்த பின் ஓய்வு கேட்பது கால்கள் மட்டும்தான். மனிதனின் ஓய்வுக்கு கிடைப்பது 4 சுவருக்குள் 4 கால் கட்டில்தான். பார்ப்பதற்கு தொலைக்காட்சி, கேட்பதற்கு தொலைபேசி, பக்கத்தில் பிள்ளையும் இல்லை,
பாசத்துக்கு சொந்தமும் இல்லை. அன்று கூடியிருந்த சொந்தமும் பந்தமும் இப்போ நம்மை விட்டு கடந்த காலமாய் கடந்தே போச்சு. ஏதோ நினைத்து கற்பனையில் குதித்து கடலையும் தாண்டி சென்று பணத்தில் மோகம் கொண்டு இப்போ சகலதும் இருந்தும் இறுதியில் எமக்கு மிஞ்சுவது தனிமை ஒன்றுதான். இன்று திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, ஆனால் பணம் இருக்கும். நாம் சில நினைவுகளை தாண்டக்கூட முடியாது. திரும்பி பார்த்தால் எல்லாமே நம்மை விட்டு கடந்தே போச்சு. பேருக்குத்தான் அது இறந்த காலம். ஆனால் அந்த நினைவுகள் இன்று நாம் ஒவ்வொருவரது மனதிலும் உயிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையை கடந்து போவோம். இருக்கும் காலம் சிறிதே, அதில் வண்ணம் சேர்த்து விடைபெறுவோம். சந்தர்ப்பம் தந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அம்மி அரைச்சகரி பாட்டி வைத்தியம். அம்மி அரைச்சகரி பாட்டியின் கை பக்குவ வைத்தியம். காணாமல் போன காலம் சொன்னார். பக்கத்தில் பிள்ளை இல்லை பாசத்துக்கு சொந்தமில்லை. சொல்லவில்லை. சொல்லி உளமாற யாருமில்லை. என் செய்வோம்? அந்நிய தேச வாழ்வை அந்நியமாக்கிய கொடுமை. காலம் கடந்து போச்சு என கடந்து போவோமா? காலம் கடந்து போச்சு என இவை அனைத்தையும் கடந்து போவோமா? இல்லை, உங்களிடமே விடை. அடுத்த கவிதர வருகிறார். போர் மேகம் சூழ்ந்த வேளையதில் எம் கலை வடிவம் தந்தவர், காத்து நின்றவர். பல மேடைகளில் பாடகனாய் உங்களை கவர்ந்தவர். எம் நெஞ்சம் நிறைந்த தாயக பாடகனின் சாரீரத்தை மட்டுமல்ல அவன் பெயரையும் தன் பெயராய் கொண்டவர் தம்பி சாந்தன் அடுத்து வருகிறார். கவி அம்பு தொடுக்க உங்கள் கரகோஷம் அவரை வரவேற்கட்டும். தாயே தமிழே என் தேனமுதே எனதுயிரே. தாயே தமிழே என் தேனமுதே எனதுயிரே. நான் சுவாசிக்கும் மூச்சே உனக்கு எனது வணக்கங்கள். இவர் சந்தம் அறிந்தவர் அல்ல, சமூகத்தின் சத்தம் கேட்பவர். பூக்களில் பிறந்தவர் அல்ல, போர்க்களத்தின் வலி அறிந்தவர். தலைமை கவியே, உங்களுக்கு முதல் வணக்கம். என் சக கவிஞர்களே, எனதெருமை தாய்மொழி தமிழுறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கங்கள். காலம் கடந்து போச்சு என்று சொல்கிறார்களே, யாரெல்லாம் சொல்லுகிறார்கள்? காலங்கடந்து போச்சு என்று சொல்லுகிறார்களே, யாரெல்லாம் சொல்கிறார்கள்? எங்களை புதைகுழிக்குள் புதைத்த அந்த காலமா இப்படி சொல்கிறது? காலங்கடந்து போச்சது என்றால் எங்கள் ஊர்களே இன்னும் எழுச்சி கொள்கின்றது. எங்கள் வீடுகளே இன்னும் உரிமிக் கொண்டிருக்கின்றது. காலங்கடந்து போச்சது என்றால் எங்கள் ஊர்களே இன்னும் எழுச்சி கொள்கிறது. எங்கள் வீடுகளே இன்னும் உரிமிக் கொண்டிருக்கின்றது. காலங்கடந்து போச்சு. எங்கள் குழந்தைகள் வானத்தை பார்த்து ஏன் இன்னும் நடுங்குகிறார்கள்? அவர்களுக்கு வானத்தில் பறக்கும் பறவை கூட குண்டு போடும் விமானம் போல் தோன்றுகின்றதே. எங்கள் குழந்தைகள் வானத்தை ஏன் இன்னும் பார்த்து நடுங்குகிறார்கள்?
அவர்கள் வானத்தில் பறக்கும் பறவை கூட குண்டு போடும் விமானமாக தெரிகின்றது. ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது எங்கள் ஈழ மண்ணில், ஒரு காலம் இருந்தது எங்கள் ஈழ மண்ணில். காலை பொழுது சேவல் கூவியே விடிந்தது, பின்னர் செல் கூவியே விடிந்தது. ஒரு காலம் இருந்தது எங்கள் ஈழ மண்ணில், காலை பொழுது சேவல் கூவியே விடிந்தது, பின்னர் செல் கூவியே விடிந்தது. எங்கள் அம்மாமார் சோறு சமைக்கவில்லை, எங்கள் அம்மாமார் சோறு சமைக்கவில்லை, பிள்ளைகளை பாதுகாக்க பங்கர் வெட்டினார்கள். எங்கள் அம்மாமார் சோறு சமைக்கவில்லை, பிள்ளைகளை பாதுகாக்க பங்கர் வெட்டினார்கள். அப்பாமார் போரோடு போராடி குண்டுகளுக்கு இரையானார்கள். அப்பாமார் போரோடு போர் நின்று குண்டுகளுக்கு இரையானார்கள். காலம் கடந்து போச்சு, காலம் கடந்து போச்சு. ஒரே இரவில் ஒரு தலைமுறை அனாதையாக்கப்பட்டது, ஒரே இரவில் ஒரு தலைமுறை அனாதையாக்கப்பட்டது. கொத்து குண்டுகளுக்கு எல்லா குடும்பங்களும் எதிர்காலம் சாம்பலானது. ஒரே இரவில் ஒரு தலைமுறை அனாதையாக்கப்பட்டது, கொத்து குண்டுகளில் எல்லா குடும்பங்களிலும் எதிர்காலம் சாம்பலானது. அன்று சொன்னார்கள் பாதுகாப்பு வலயம் என்று, அன்று சொன்னார்கள் பாதுகாப்பு வலயம் என்று, அது புதைகுழிகளின் வலயம் என்று மொழிபெயர்க்க தெரியாமல் போய்விட்டது. அன்று சொன்னார்கள் பாதுகாப்பு வலயம் என்று, அது புதைகுழிகளின் வலயம் என்று மொழிபெயர்க்க தெரியாமல் போய்விட்டது. எந்த பாதுகாப்பு வலயம் குழந்தைகளை கொல்ல அனுமதிக்கும் என்று, எந்த பாதுகாப்பு வலயம் குழந்தைகளை கொல்ல அனுமதிக்கும் என்று. காலம் கடந்து போச்சு. இன்று பள்ளிக்கூடங்கள் கஞ்சாவின் கூடாரமை மாறி போச்சு. இன்று பள்ளிக்கூடங்கள் கஞ்சாவின் கூடாரமை மாறி போச்சுது. புத்தகங்கள் சாராய போத்தலாக மாறி போச்சது. இன்று பள்ளிக்கூடங்கள் கஞ்சாவின் கூடாரமாயும் புத்தகங்கள் சாராய போத்தலாக மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. 2009 இறுதி போரில் குழந்தைகள் எழுத கற்றுக்கொள்ளவில்லை. 2009 இறுதி போரில் குழந்தைகள் எழுத கற்றுக்கொள்ளவில்லை. எண்ண கற்றுக்கொண்டார்கள் எத்தனை சடலங்கள் விழுந்ததென்று. எண்ண கற்றுக்கொண்டார்கள் எத்தனை சடலங்கள் அன்று விழுந்ததென்று. காலம் கடந்து போச்சு. நந்திக்கடல் சாட்சியாக இருந்தது. நந்திக்கடல் சாட்சியாக இருந்தது. அம்மாவின் கையில் இருந்து வலிக்கு விழுந்த ஒரு குழந்தையின், அம்மாவின் கையில் இருந்து வலிக்கு விழுந்த ஒரு குழந்தையின் இறுதி மூச்சு சாட்சியாக இருந்தது நன்றிக்கடல். அம்மாவின் கையில் இருந்து வலிக்கு விழுந்த ஒரு குழந்தை இறுதி மூச்சு சாட்சியாக இருந்தது எங்கள் நந்திக்கடலில். அகதி முகாம்களில் பல நூறு கதைகள், அகதி முகாம்களில் பல நூறு கதைகள், ஆயிரம் ஆயிரம் காணாமல் போன முகங்கள். அகதி முகாம்களில் பல நூறு கதைகள், ஆயிரம் ஆயிரம் காணாமல் போன முகங்கள். உன்னப்பா வருவார் என்று போய் சொன்னாய், உன்னப்பா வருவார் என்று ஒரு பொய் ஒரு குழந்தையை பெரியவனாக்கியது. உன்னப்பா வருவார் என்று சொன்ன பொய் ஒரு குழந்தையை பெரியவனாக்கியது. அப்பா அப்படியே காணாமல் போய்விட்டார். அப்பா அப்படியே காணாமல் போய்விட்டார். காலம் கடந்து போச்சு. உலகம் சொன்னது போர் முடிஞ்சதென்று, உலகம் சொன்னது போர் முடிஞ்சதென்று ஆமி பிடித்து சென்ற பிள்ளைகளின் புகைப்படங்களோடும், ஆமி பிடித்து சென்ற பிள்ளைகளின் புகைப்படங்களோடும் கணவரின் நினைவுகளோடும் உயிரேற்று போராடுகிறார்கள். ஆமி பிடித்து சென்ற பிள்ளைகளின் புகைப்படங்களோடும் கணவரின் நினைவுகளோடும் உயிரேற்று போராடுகிறார்கள். பேரில்லாத கல்லறை, பேரில்லாத கல்லறை, அடையாளமற்ற சடலங்கள், பேரில்லாத கல்லறைகளும் அடையாளமற்ற சடலங்களும், கணக்கில்லாத கண்ணீர்கள், கணக்கில்லாத கண்ணீர்கள், இவையெல்லாம் எந்த வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறும்? பேரில்லாத கல்லறைகள், அடையாளமற்ற சடலங்கள், கணக்கில்லாத கண்ணீர்கள், இவையெல்லாம் எந்த வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறும்? காலம் கடந்து போச்சு, ஆனால் நியாயம் வரவில்லையே. காலம் கடந்து போச்சு, ஆனால் நியாயம் வரவில்லையே. உலக நீதிமன்ற வாசலில், உலக நீதிமன்ற வாசலில் எங்கள் வழி இன்னும் காத்திருக்கின்றதே. உலக நீதிமன்ற வாசலில் எங்கள் வழி இன்னும் காத்திருக்கின்றதே. ஒரு நாள் ஈழமண் கேள்வி கேட்கும், ஒரு நாள் ஈழமண் கேள்வி கேட்கும், எங்கள் மொழி இடித்துரைக்கும். ஒரு நாள் ஈழமண் கேள்வி கேட்கும், எங்கள் மொழி இடித்துரைக்கும். உலக தமிழினமே, எங்கள் தாய்மொழி ஆயுதமாக கையில் எடு.
உலகத் தமிழினமே எங்கள் தாய்மொழியை ஆயுதமாக கையிலெடு. தமிழ் பரணியை பரமுழங்கப்பாடு. தமிழ் பரணியை பறைமுழங்கப்பாடு. காலம் கடந்து போனாலும் நாளை நமது அமையட்டும். காலம் கடந்து போனாலும் நாளை நமது அமையட்டும். அது தமிழீழமாய் மலரட்டும். அது தமிழீழமாய் மலரட்டும். நன்றி, வணக்கம். அம்மாக்கள் சோறு சமைக்கவில்லை, அம்மாக்கள் சோறு சமைக்கவில்லை, பங்கர்களைத்தான் வெட்டினார்கள். எத்தனையோ பங்கர்களுள் உயிரற்ற உடல் கண்ட, எத்தனையோ பங்கருக்குள் உயிரற்ற உடல் கண்ட என் அனுபவத்தை இன்று கவியாக்கி தந்து என் கண்கலங்கச் செய்தான். போர்க்கால கொடுமை சொன்னான், போர்க்கால கொடுமை சொன்னான், இன்னும் மீளாத அவலம் சொன்னான். காலம் கடந்தும் முடிவில்லா துயரம் சொன்னார். காலம் கடந்தும் முடிவில்லா துயரம் சொன்னார். காலம் கடந்து போச்சு என காலம் கடக்கலாமோ, காலம் கடந்து போச்சு என கடந்து போகலாமோ, நீதி கிடைக்குமென இனியும் ஏமாறலாமோ, நீதி கிடைக்குமென இனியும் ஏமாறலாமோ. காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் என்று, காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் என்று என் மனதை நான் தேற்றிக்கொண்டு அடுத்த கவி அழைக்கின்றேன். அடுத்த கவி தர வருகிறார் தமிழ் டீச்சர், சமய டீச்சர், கணித டீச்சர் பலருண்டு. தமிழ் டீச்சர், சமய டீச்சர், கணித டீச்சர் என பலருண்டு. ஆனால் பேபி டீச்சர் எங்களுக்கு இவர் மட்டும்தான். பேபி டீச்சர் எங்களுக்கு இவர் மட்டும்தான். நல்லாசிரியை, பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞராய் என்று கவிபாட, கவிஞரார் என்று கவிபாட கவிமாலை எடுத்து வருகிறார். கவிபாட மகிழ்வோடு கைதட்டி உற்சாகம் தாருங்கள், மகிழ்வோடு கைதட்டி உற்சாகம் தாருங்கள். வருவிழந்தோரை தாங்குவோம் அமைப்பாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் சபையோருக்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் என் இனிய வணக்கம். அன்னை அவள் கருவறையில் அழகுறவே உருவெடுத்து வந்தொதித்த சிட்டுக்கள் நாம். அன்னை அவள் கருவறையில் அழகுறவே உருவெடுத்து வந்துதித்த சிட்டுக்கள் நாம். காலம் கடந்து போச்சு என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். காலம் கடந்து போச்சு என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். பசி எடுக்காத, ஆடை அணியாத, கண்கள் திறக்காத, அங்கும் இங்கும் ஆனந்தமாய் மிதந்து உருண்டு 10ஆம் மாதம் என் வீட்டின் கதவை திறந்தேன். பசி எடுக்காத, ஆடை அணியாத, கண்கள் திறக்காத, அங்கும் இங்கும் ஆனந்தமாய் மிதந்து உருண்டு 10ஆம் மாதம் என் வீட்டின் கதவை திறந்தேன். கத்தினேன், கதறினேன். ஒரு தேவதை என்னை அணைத்து அவள் மார்பினில் புதைத்து போக்கினாள் என் பசியை. ஒரு தேவதை என்னை அணைத்து அவள் மார்பினில் புதைத்து போக்கினாள் என் பசியை. மீண்டும் மிதக்க ஆரம்பித்தேன் அவள் அன்பில், மீண்டும் மிதக்க ஆரம்பித்தேன் அவள் அன்பில். குழலினிது யாழினிது என்பர் மழலைச் சொல் கேளாதோர், குழலினிது யாழினிது என்பர் மழலைச் சொல் கேளாலோர். மழலை மொழி பேசி பிஞ்சு பாதம் நெஞ்சில் உதைத்து பிடிவாதம் பிடித்து நினைத்ததை முடித்து காலம் கடந்து போகிறது. குழலினிது யாழினிது என்பர் மழலைச் சொல் கேளாதோர். மழலை மொழி பேசி பிஞ்சு பாதம் நெஞ்சில் உதைத்து பிடிவாதம் பிடித்து நினைத்ததை முடித்து காலம் கடந்து போகிறது. பசுமை நிறைந்தது பள்ளிப் பருவம், பசுமை நிறைந்தது பள்ளிப் பருவம். சுற்றித் திரியும் பருவம், சுற்றித் திரியும் பருவம். சுமைகள் இல்லா பருவம், சுமைகள் இல்லா பருவம். நட்பை துவங்கும் பருவம், நட்பை துவங்கும் பருவம். சண்டையிட்டு இணையும் பருவம்,
சண்டையிட்டு இணையும் பருவம். பம்பரமும் பல்லாங்குழியுமாய் பாடியும் மாடியும், பம்பரமும் கல்லாங்குழியுமாய் பாடியும் மாடியும், ஆசை ஆசையாய் வாங்கி சாப்பிட்ட முட்டாயும், ஆசை ஆசையாய் வாங்கி சாப்பிட்ட முட்டாயும், அதையும் கடந்து அறிவை புகட்டும் ஆசானையும் வெறுத்து, அதையும் கடந்து அறிவை புகட்டும் ஆசானையும் வெறுத்து, அனைவரும் சமம் என்ற சீருடையையும் வெறுத்து, அனைவரும் சமம் என்ற சீருடையையும் வெறுத்து, அன்று பள்ளிக்கூடம் சிறைச்சாலையாய் தெரிய, அன்று பள்ளிக்கூடம் சிறைச்சாலையாய் தெரிய, இன்று காலம் கடந்து அது பூங்காவாய் தெரிகிறது. இன்று காலம் கடந்து அது பூங்காவாய் தெரிகிறது. பிழைக்க விரும்பினால் உழைப்பை விரும்பு, பிழைக்க விரும்பினால் உழைப்பை விரும்பு. இறை தேடு இறையையும் தேடு, இறை தேடு இறையையும் தேடு. நிறைகளை பேசு நிறைய பேசாதே, நிறைகளை பேசு நிறைய பேசாதே. கேட்பவரிடம் சொல் சொல்பவரிடம் கேள், கேட்பவரிடம் சொல் சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு சிறியோரை வாழ்த்து, பெரியோரை வணங்கு சிறியோரை வாழ்த்து. இவைதான் வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள், இவைதான் வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். இவையெல்லாம் காலம் கடந்துதான் நமக்கு புரிகிறது, இவையெல்லாம் காலம் கடந்துதான் நமக்கு புரிகிறது. எல்லோருக்கும் திருமணம் என்பது இயற்கையின் நியதி, எல்லோருக்கும் திருமணம் என்பது இயற்கையின் நியதி. காலத்தில் பயிர் செய் என்பதும் கனவாகிப் போன நனவு, காலத்தில் பயிர் செய் என்பதும் கனவாகிப் போன நனவு. திருமணமே வாழ்க்கையின் முக்கிய தருணம், திருமணமே வாழ்க்கையின் முக்கிய தருணம். குறையின்றி எல்லா வளங்களும் பெற்று, குறையின்றி எல்லா வளங்களும் பெற்று, செல்வச் செழிப்புக்கள் மிகுந்து, செல்வச் செழிப்புக்கள் மிகுந்து, சீரும் சிறப்புமாய் இன்பத்தில் இணைந்து, சீரும் சிறப்புமாய் இன்பத்தில் இணைந்து, துன்பத்தில் தோள் கொடுத்து, துன்பத்தில் தோள் கொடுத்து, கடமையில் கண்ணாயிருந்து, பிடிவாத குணங்களில் விட்டு கொடுத்து, கடமையில் கண்ணாயிருந்து, பிடிவாத குணங்களில் விட்டு கொடுத்து, வசதியாய் வாழ சுவிஸ் நாடு கிடைத்தும், வசதியாய் வாழ சுவிஸ் நாடு கிடைத்தும், காலம் கடந்துதான் கவலை அடைகிறோம், காலம் கடந்துதான் கவலை அடைகிறோம். மறப்போம் கவலையை மகிழ்ச்சியாய் வாழ்வோம், மறப்போம் கவலையை மகிழ்ச்சியாய் வாழ்வோம். கவிபாட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிட்டுக்களாய் பறந்த காலம் சுமையில்லா பருவம், சிட்டுக்களாய் பறந்த காலம் சுமையில்லா பருவம். அன்னையின் முதல் முத்தம் அருமை, அன்னையின் முதல் முத்தம் பள்ளி வாழ்க்கையின் பருவ ஆனந்தம். எம்மையும் பல வரிகள் சொல்ல தூண்டுகிறது, எம்மையும் பல வரிகள் சொல்ல தூண்டுகிறது. எங்கேயோ மனது அடைகிறது, காலம் கடந்து கேட்பது போல் ஒரு பிரமை. விரைவாக கவி முடிப்போம், அதுவரையில் அமைதி காப்பீர். விரைவாக கவி முடிப்போம், அதுவரையில் அமைதி காப்பீர். அடுத்த கவி யார் என்று சொல்லாமல் புரிந்து கொள்வீர், அடுத்த கவி யார் என்று சொல்லாமல் புரிந்து கொள்வீர். இனிய கவிபாட தீந்தமிழ் எடுத்து, இனிய கவிபாட தீந்தமிழ் எடுத்து, கவித்தேன் படைக்க கவித்தேனி ஞானி வருகிறார், கவித்தேனி ஞானி வருகிறார். தேனி சில வேளை கொட்டும், தேனி சில வேளை சில வரிகள் கொட்டும், இடம் வலிக்கும், கொட்டும் இடம் வலிக்கும். ஆனால் தரும் தேனோ உடலுக்கு வலிமை தரும், தரும் தேனோ உடலுக்கு வலிமை தரும், உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தரும். வலியோ மகிழ்வோ, வலியோ மகிழ்வோ அவர் கவி கேட்போம். தருக அவையோரே கரகோஷம், வருக கவியே கவி தருக. தந்தமிழை தாயை தரணியில் பிறந்தாளை, என்னுள் இருந்து தன் பிள்ளை என்று என்னை இயக்கும் அன்னையை முதல் வணங்கி, வந்தோர்க்கும்
வாய்மொழி கேட்போர்க்கும் வலுவிழந்தோரை தாங்குவோம் அமைப்பிற்கும் அவைத்தலைவர்க்கும் அன்பர்க்கும் நண்பர்க்கும் அனைவருக்கும் வணக்கம். காலம் கடந்து போச்சு. கோழி கூவும், கொக்கரக்கோ இசை கேட்கும், காகம் கரைந்து காலையை வரவேற்கும், கடலில் நடுவிருந்து கதிரவன் எழுந்து வரும், கடல் மேல் பட்ட கதிர்கள் கண்வழியே உட்செல்லும், ஞாயிறு கண்டிருந்து ஞாலத்தை பார்க்கும், சோலை குயில்கள் பாடும், சுந்தரமாய் பொழுது புலரும், கண்மூடி ஓர் சுவாசம் 2 3 இன்பமாய் இல்வாழ்வு, பான்காரன் வண்டி பல தடவை ஓடி வரும், பக்கத்து பிள்ளையார் பாட்டோடு கண்விழிப்பார், அலாரம் அடித்ததும் அத்தனையும் போச்சு, வேலைக்கு செல்வதற்காய் வெகுண்டெழுந்து ஐயோ காலம் போச்சு, சுவாத்தியமாய் காலநிலை சூடும் குளிரும் மாறி மாறி வந்து மனப்பந்தை ஆட்டி வைக்கும், வெள்ளி பனிமலை நடுவில் மீதுலாவுகிறோம், வேர்க்காத நாடு, ஆரை கேட்டாலும் அவரவருக்கு அரடசின் குளிசை சொந்தம் என்பார், காலை உணவே கைமுட்ட குளிசைதானே. காலம் கடந்து போச்சு. பணங்கொட்டும் தேசம், பௌத்திரமாய் வாழ்க்கை, அச்சம் எதுவுமில்லை, அப்பப்போ விழாக்கள், ஆனாலும் ஏதோ ஒன்று உள்ளிருந்து உராய்வது போல், கதை நடுவே வந்து வந்து கசடு தட்டுவதாய், இடையிடையே வந்து வந்து இருமல் போல் கொட்டுது பார். காலங்கடந்து போச்சு. கத்தி அழுதாலும் காதுகளைக்கு தீண்டாது, ஒப்பாரி வைத்தாலும் ஒருவர்க்கும் கேட்காது, கேட்டாலும் அவர் வாயில் கேவலமாய் கேள்வி எழும், இத்தனை காலம் வாழ்ந்து இதுவரையில் என்ன செய்தோம்? அப்பப்போ எங்கள் தூசி அப்பனுக்கு 50 100 தான், அதுவும் வருடத்துக்கு ஒரு முறைதான். காலம் கடந்து போச்சென்பான், கபே காசாயினும் கொடு என்பான், வலுவிழந்தோர் வாழ்வதற்கு வழங்கிடு பிச்சை என்பான், எம்மை நோவான் தன்னை நோவான், இத்தரணியில் நம்பாழ்வை தந்ததே அவர்கள் என்பான், வலுவிழந்தோர் உதவி செய்ய பேசு என்பான், ஏசு என்பான், போதுமென்று நினைக்கின்றேன் பொலிவாய்ச்சிருக்கின்றான். காலம் கடந்து போச்சு என்றே காலத்தை கடப்போமா? காலத்தை பொன்னென்பார், கடந்தால் பின் வராதென்பார், கல்யாணம், பிறந்த நாள், காதுகுத்து, கடவுளர் கதைகள், கலாச்சாரம் ஏதேனும் எங்கள் இளையவர்கள் அறிவாரா? அர்த்தங்கள் புரிவாரா? வீடு, கார், விழாக்கள், விருந்தென்று போவதனால் வாழ்வு பொருள் பொதிந்து போய்விடுமா? காலம் கடந்துதான் போச்சா? எது தவறு என்று எம்மவர்கள் சொல்லி வைத்த பழுது எல்லாமே பக்குவமாய் கொண்டு வந்து, சிறிதும் தவறாமல் சிந்தாமல் எடுத்து வந்து, குத்தாட்டம் போட்டு பின் குடிகட்டு போனதென்று ஒப்பாரி வைக்கின்றார், ஓலமிட்டு அழகின்றார், தப்பாகி போச்சிலிருந்து தலையில் அடிக்கின்றார். எப்போதான் புரிவார் இயல்பான வாழ்வை? முந்த நாள் திருமணம், நேற்று மனமுறிவு, இன்று பிரிவு என்று இல்வாழ்வை 1000 கால பயிரை அப்பப்போ அறுக்கின்றார். காலங்கடந்து போச்சு. பெற்றார் கனவுகளும் சிதைஞ்சு போச்சு. காலங்காலமாய் கட்டி வைத்த கலாச்சார சோலை அழிஞ்சு போச்சு. சொந்தங்கள் தொலைஞ்சு போச்சு. ஏங்கி அழுகும் கண்ணீரால் எதிர்காலம் நனைஞ்சு போச்சு. எப்படித்தான் சொன்னாலும் எவராவது உணர்வாரா? தப்பித்தோம் என்பார், தன் வீட்டில் எதுவுமில்லை, துப்பாக்கி சத்தம் தொலை தூரத்தில் கேட்டதென்பார். காலத்தை பொன்னென்பார், கடந்தால் பின் வராதென்பார். கல்யாணம், பிறந்த நாள், காதுகுத்து, கடவுளர் கதைகள், கலாச்சாரம் ஏதேனும் எங்கள் இளையவர்கள் அறிவாரா? அர்த்தங்கள் புரிவாரா? தமிழெதிர்க்கு என்று தாய்மாரே கேட்கின்றார். உயிரெதிர்க்கு என்று உடல் கேட்ட கதையாக சதைப்பிண்டமாக வாழ்ந்து சாவதற்கா நாம் பிறந்தோம். தமிழெதிர்க்கு என்று தாய்மாரே கேட்கின்றார். உயிரெதிர்க்கு என்று உடல் கேட்ட கதையாக சதைப்புண்டமாக வாழ்ந்து சாவதற்கா நாம் பிறந்தோம். காதலுக்கு உகந்த மொழி, கடவுளரே கேட்ட மொழி, தேனில் சிறந்த மொழி, தெளிவிராரும் விரும்பும் மொழி.
இலக்கணத்திற்கு மிதமான பகுப்புகளை தம்மொழியில் புகுத்திவிட தரணியிலே தலையெடுத்த மொழிகள் எல்லாம் தவமிருந்து ஏது மறியாத கம்மவரை பின்தொடர்வார். தமிழதற்கு என்று தாய்மாரை கேட்கின்றார். காலம் கடந்து போச்சு, அப்பன் கடிகாரம் பார்க்கின்றார். முடிக்கின்றேன் என் கவியை, அப்பன் முன்வந்து நிற்பதன் முன். நன்றி. அப்பெண்ணையை பாராட்ட அரங்கமே சிரிக்கிறது. அப்பெண்ணையை பாராட்ட அரங்கமே சிரிக்கிறது. எப்போதும் இவர் இருவரும் இப்படித்தான் பேசுவார்கள். எப்போதும் இவர் இருவர் இப்படித்தான் பேசுவார்கள். எம் தேசத்தின் இயற்கை எலி சொன்னார். எம் தேசத்தின் இயற்கையின் எலி சொன்னார். அந்நிய தேச வாழ்வின் பலி சொன்னார். காலை கைமுட்ட குளிசை, காலை கைமுட்ட குளிசை, மாலை ஒரு முட்டு ஏன் சொல்ல மறந்தாரோ, மாலை ஒரு முட்டு இருக்கு, அதை ஏன் சொல்ல மறந்தாரோ, ஒட்டு வெட்டு எல்லாம் சொல்ல வந்தார் ஏன் மறந்தாரோ, கத்தி கத்தி சொன்னாலும் யார் கேட்பாரோ, கத்தி கத்தி சொன்னாலும் யார் கேட்பாரோ, கத்தி கத்தி சொல்வது மட்டும் பழகி போச்சு, கத்தி கத்தி சொல்வது மட்டும் பழகி போச்சு, கொஞ்ச காலம்தான் கடந்து போச்சு, கொஞ்ச காலம்தான் கடந்து போச்சு. இறுதியாய் சில வரிகள் உங்களோடு. கண்ணீரோடு கடந்த காலம், கண்ணீரோடு காலம் கடந்து போச்சு என ஏங்கும் சிலருண்டு, கண்ணீரோடு காலம் கடந்து போச்சு என ஏங்கும் சிலருண்டு, களிப்போடு காலம் கடந்து போச்சு என மகிழ்வோரும் சிலருண்டு, சலிப்போடு காலம் கடந்து போச்சு என முகம் சிலிப்போரும் சிலருண்டு, சலிப்போடு காலம் கடந்து போச்சு என முகம் சுளிப்போரும் சில உண்டு. கண்ணீரும் களிப்பும் சலிப்பும் கலந்து கடந்து போன காலம் கடந்து போச்சு என நினைப்போர் பலருண்டு, நினைப்போர் பலருண்டு. இவர் வாழ்வும் கடந்து போச்சு என காலம் மேங்கும் அளவிற்கு, இவர் வாழ்வும் கடந்து போச்சு என காலம் மேங்கும் அளவிற்கு பிறர் வாழ உதவி செய்த மாந்தர்களும் வாழ்ந்த மண். இவர் வாழ்வு கடந்து போச்சு என காலம் கவலைப்படும் அளவிற்கு பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்த மூதாதையர்கள் வாழ்ந்த மண்ணில் பிறந்தவர் நாம். காலம் கடந்ததுவோ காலத்தை நாம் கடத்தினோமோ, காலம் கடந்ததுவோ காலத்தை நாம் கடத்தினோமோ, ஞாலமதில் காலமது, ஞாலமதில் காலமது விதியின் கோலமதில், ஞாலமதில் காலமது இடும் விதியின் கோலமதி, விதியினில் சிக்காத முனிவனுமில்லை, சிக்காத முனிவனுமில்லை, சித்தனுமில்லை பித்தனுமில்லை. வழிகாட்டிய ஒளி விளக்காய், வழிகாட்டும் ஒரு விளக்காய் வள்ளுவனின் இருவரிகள் தருகின்றேன் சிந்தனைக்கு, மனதிடை நிறைத்து நிறைவு செய்கின்றேன். கருதினும் கைகூடும், கருதினும் கைகூடும் ஞாலமது, கருதினும் கைகூடும், கருதினும் கைகூடும் ஞாலமது, கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யும். ஞாலமது கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யும். இந்த பூவுலகை நீ ஆள வேண்டும் என்றால், அடைய வேண்டும் என்றாலும் கூட காலம் கருதி காரியம் செய்தால், பொறுமையோடு தக்க நேரம் எதிர்பார்த்து காரியங்கள் செய்தால் பூவுலகையும் நீ அடைந்து விடலாம் என்கின்ற வள்ளுவ பெருந்தகையின் வரிகளோடு எங்கள் கவி முடித்து அனைவரும் அகழ்கின்றோம். அவை விட்டு பொறுமை காத்து கவி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக இருந்தது. ஞானியவர்கள் அப்பன் அப்பன் என்று சொல்லி என்னத்தான் பேசியிருக்கின்றார், அன்பால் பேசியிருக்கின்றார். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதில் கோபமில்லை. என்றைக்கும் நண்பர்கள்தான். எதற்காக என்னத்திற்காக நாங்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்வு 4 பேருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக. அக்கா முன்னுக்கு வாங்க. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதற்குரிய காரணங்களை எல்லாம் உண்மையிலே தலைவர் தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் கேள்வி நியாயங்கள் தான் நான் கூடுதலாக. இவரே சொல்லுவார், அடே அப்படி சொல்லாடா இப்படி சொல்லாதேடான்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் இவர் கூட சொல்லியிருப்பார், எங்களோட எல்லாம் வா 4 பேரிடத்துல 4 இடத்துல கதை நீ சொல்கிற எல்லாம் சரி, சில வசனங்கள் அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி
இந்த இடத்துல நிற்கும் பொழுது சில இதுகளை நாங்கள் சொல்லணும் என்று நினைக்கின்றோம். நர்வஸுகள் முடிக்க வேண்டும், ஆவங்கள் எத்தனை பேர் வந்துச்சுன்னு, ப்ரோக்ராம் என்ன மாதிரி ஏது யாராவது தந்துச்சுனையா தர இல்லையா, எத்தனை நேரம் நான் தொலைபேசி அடுத்து கேட்கின்றது. அதானே நான் சொல்லியிருந்தேனே, இந்த ப்ரைஸுகள் வேண்டதுக்கு கூட ஒரு 4 பேர்கிட்ட லிஸ்ட் வந்தால் தான் அந்த கணக்குக்கு நான் வேண்டலாம். 3 பிள்ளை கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்க இல்லையென்றால் பழி எண்ணில் அந்த பிள்ளைக்கு நான் அந்த ப்ரைஸை கொடுக்காம விட்டுட்டேன். அவன் அம்மா அப்பாக்கள் பேச்சு, பார்க்குறவியல் பேச்சு, அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப கேட்கின்றது. அந்தந்த நேரத்துக்கு தந்தீங்கண்டா நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், எல்லோருமே சந்தோஷமாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தலாம். அதுதான் என்னுடைய கருத்தும். இன்றைக்கு நீங்கள் முடிஞ்சு போச்சுட்டீங்க, ஆனால் முடியவில்லை. இது என்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த அரங்கத்தை ஏற்படுத்தி தந்த கோபால பிள்ளை அவர்களுக்கும் மிக்க நன்றிகளும், அது மட்டுமில்லாது இதில் பங்கு பெற்றிருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வலுவலந்தோரை தாங்குவோம் அமைப்பின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, உங்களுக்கு பரிசுகள் ஒன்றும் தர முடியாது, குறை நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கனவேர் சொல்லியிருக்கிறேன், இந்த ப்ரைஸ் காசு எல்லாத்தையும் அங்கே கொடுக்கலாம்னு சொல்லி. இந்த முறை நாங்கள் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே நான் கையேந்தி கிட்டத்தட்ட 3880 ரூபா இந்த மேடை வரை சேர்த்துருக்குறோம். அதால் நானும் அதிகம் துருக்கன் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் கொள்கிறோம். எங்களுக்கும் தெரியும் ஒரு வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி. உழைக்கிறோம்ன்றது அடுத்தது வேறு. உழைச்சாலும் அதுக்கு இங்கே இந்த வருஷ கடைசி கொண்டோன்னா அந்த டெக்ஸ் காசு, இந்த டெக்ஸ் காசு, கிராங்கன் காசு, அது இதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கேட்குறது உங்கள்கிட்ட 1000 5000ன்னு சொல்லல. இந்த இப்போவும் அந்த 10 ஃப்ராங்க் படி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. உண்மையாக அதையும் தந்து கொண்டிருக்குனே. இப்போ இதில் 2-3 பேர் சொன்னவையல் நிச்சயமாக உங்களுக்கு இந்த இந்த கிழமைக்கு அந்த 10 ஃப்ராங்க் வீதம் நான் தாரணும்னு சொல்லி மேலே பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. ஓகே, நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். எங்களோட